அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரில் கலீல் லம் யஷ்குரில் கதீர். குறைவான அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாதவன் அதிகமான அருட்கொடைகளுக்கு ஒருபோதும் நன்றி செலுத்தி விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? 3 வேளை அல்லாஹ்வுடைய தூதர் வயிறு நிரம்ப உண்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் படுப்பதெல்லாம் பேரித்த மரத்துடைய ஓலைகளில் தான். ஒரு குறுகிய வீடு, சுஜூது செய்வதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காலை நகட்ட வேண்டும். இப்படிப்பட்ட தூதர் பசியாலும் வறுமையாலும் வயிறுகளில் கல்லை கட்டிக்கொண்டு போர்க்களத்தில் போராடிய தூதர் காலையில் எழுந்தவுடன் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி. என் உடலில் ஆரோக்கியத்தோடு என்னை எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், என் ரூஹை திருப்பிக் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பார்கள். மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்பார்கள். இரவு நேரத்தில் உறங்க போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த, எங்களுக்கு தண்ணீர் அளித்த, எங்களை பாதுகாத்த, அரவணைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எத்தனையோ மக்கள் அரவணைக்க யாரும் இல்லாமல், பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எங்களை பாதுகாத்த, இன்றைய தினம் முழுவதும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து உணவளித்து தண்ணீர் அளித்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறி உறங்குவார்கள். ஒரு முறை ஒரு நாளில் இந்த துஆவை உள்ளத்தால் சொல்லி இருப்போமா? யா அல்லாஹ், இன்று நீ கொடுத்த உணவுக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த தண்ணீருக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த பாதுகாப்பிற்கு நன்றி, இன்று என்னை அரவணைத்ததற்கு நன்றி, நோயில்லாமல் இந்த நாளை நகர்த்தியதற்கு நன்றி, இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் எத்துணை பேர். ஆனால் கவலையோடும் இல்லாததை நினைத்து வருத்தத்தோடும் அல்லாஹ்விடத்திலே சதா நேரமும் முறையிடுபவர்கள் எத்துணை பேர்.